மக்களே பாய். அப்படியே என்னுடைய கதையை சொல்லலான்னு தோணுச்சுங்க. என் கதையை உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. என்ன பண்ணும், 30 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க. என் ஒய்ஃபை கை பிடிச்சேன். சொந்த அத்தை பொண்ணுங்க, அன்பா என்னை பார்த்துப்பா. 30 வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி தான் வேணும்னு பிடிச்சி கட்டணும். இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ணி 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப் பிடிச்சிருக்கு. என்ன நல்லா கவனிப்பாங்க. ஒரு மகன் ஒன்று, பிள்ளை ஒன்று. வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்ததுங்களா. பசங்க உலையில் படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்கி நம்ம வயதானதுக்கப்புறம் என் பையன் காப்பாற்றணும், என் பிள்ளை காப்பாற்றணும். இப்போ அவங்கள நம்ம காப்பாற்றணுன்ட்டு ஒரு அடி போடாமல் வளர்த்தி படிக்க வச்சு எல்லாம் பண்ணணும். திடீர்னு ஒரு கட்டத்தில் எல்லாமே கைமீறி போயிடுது. எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒய்ஃபு இதனால எந்த கஷ்டம் இல்லை. வாழ்க்கையை நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குது. 4 பேர் நல்ல குடும்பம் ஒற்றுமையாக வாழ்ந்து 30 வருஷம் கழித்து பார்க்குறேன், யாரையும் காணும். பையனை காணும், பேரனை காணும், மருமகளை காணும், பிள்ளை காணும். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணாங்க. பையன் உலகத்துட்டே போயிட்டான். பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம், நாளைக்கு மருமக வருவா, என்னை நல்லா பார்த்துப்பா. கற்பனைகள் மனிதனுக்கு ஓவராக இருக்குல்ல. இப்படி ஒரு ஆசை. பையன் பார்ப்பா, மருமக பார்ப்பா, புள்ள பார்ப்பான்னு நமக்கு எவ்வளோ பெரிய கற்பனை இல்லை. 30 வருஷம் கழிஞ்சு தான் தெரிஞ்சுது, இதெல்லாம் வெறும் கற்பனை, வேஸ்ட்டு. யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு தோணுச்சு. ஒரு விபத்தில் எனக்கு கை போச்சுங்க. என் பையன் +1 படிக்கும்போது கை போச்சு. இப்போது வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களை எல்லாம் படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ தான் நினச்சேன், ஏன் வாழணும்னு நினச்சேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தோணும். என் பையனை ஆளாகி பார்த்துப்பா, என் பொண்ணு ஆளாகி பார்த்து, பையனுக்கு மேலே நினச்சா மருமக வந்து பார்த்துப்பா, பையன் வந்து பார்த்துப்பா. நம்ம எவ்வளோ தூரம் கற்பனை தாங்கிறோம். இது எதுவுமே நடக்கலைன்னா எப்படி இருக்குங்க. மனசில் அப்படியே இடி விழுந்து தூளான மாதிரி ஆகி போச்சு. பையன் எங்கேயோ போயிட்டான், பேரன் எங்கேயோ இருக்கிறான், மருமக எங்கேயோ இருக்கிறான், பிள்ளை எங்கேயோ இருக்கிறான். ஃபஸ்ட்டு எப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சுமோ என் மனைவி நானும், கடைசியில் அந்த 2 பேர் தானுங்க இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு பேசுகிறோம். ஓவராக கற்பனை பண்ணுறோமில்ல. பையன் பார்த்துப்பாங்க, பொண்ணு பார்த்துப்பா, மருமக பார்த்து, யாருமே பார்க்கலன்னா மனசில் இடி விழுந்த மாதிரி இல்லைங்க. அதையெல்லாம் நினைக்கிறது வேஸ்ட்டுங்க. இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, இது நடக்கு, அது நடக்கு. இந்த மாதிரி கற்பனை தாங்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம பிறந்துட்டோம், உழைக்கிறோம், வாழ்கிறோம். வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்ப்போம், வாழ்வோம். 30 வருஷம் மேரேஜ் பண்ணி 30 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் உழைப்போம், நம்ம கடமை பார்ப்போம். மனைவிக்கு நானும், எனக்கு மனைவின்னு இப்போவும் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் ஓவராக கனவு தாங்காதீங்க, கற்பனை தாங்காதீங்க. பையனை பார்த்துப்பாங்க, பொண்ணு பார்த்துப்பா, மருமக பார்த்துப்பான்னு கனவு மட்டும் கற்பனை பண்ணிடாதீங்க. அந்த கற்பனையில் இடி விழுந்துடும். கடைசியில் நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியாக இருப்போம். அதெல்லாம் பார்த்து கவலையே கிடையாதுங்க. லைஃப் எப்படி வேணாலும் முடியும், எப்படி வேணாலும் தொடரும், எப்படி வேணாலும் போகும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் தைரியமாக மனசை உறுதிப்படுத்திட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் வெடிது உழைப்பை தேடி பயணிப்போம், வாழ்க்கை தேடி பயணிப்போம். நம்மளை தேடி வந்த மனைவியை சந்தோஷமாக வச்சுப்போம். நம்ம 2 பேரும் தானே தெய்வம். அதனால் ஓவராக கனவு காங்காதீங்க. வளர்த்துறது மட்டும்தான் உங்கள் கடமை, வளர்த்துறது மட்டும்தான் என் கடமை. அவங்க என்ன வேணுமோ செய்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. நம்மளே பார்க்கணுங்கிற கற்பனை யாருக்கும் இருக்கக்கூடாது. அது வேஸ்ட் ஆகும்போது, அந்த கற்பனை நடக்காமல் போது
இந்த கற்பனை நடக்காத போது உங்கள் மனசு வேதனைப்படும். மானே தேனே கிளியே அப்படின்னு பாட்டு பாடி ஊஞ்சலாடி வளர்த்துவோம். தூங்காமல் தூக்கம் கெட்டு ஊஞ்சலாட்டுவோம். இடத்துல கால்படாமல் தோல் தூக்கி வச்சு சமைப்போம். இதெல்லாம் ஒரு நாள் கற்பனை மாதிரி மறைஞ்சு காணாமல் போயிடும். நம்மளாம் இப்படி பார்த்துருப்போனா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவங்க ஒரு பக்கம் சுற்றி காணாமல் போக நம்ம கற்பனை எல்லாம் இந்த மண் உலகில் இப்படி காத்தா சாம்பலாக கரைஞ்சு போகும். நம்மளை விரும்பி வந்து கட்டினவோம், நம்ம விரும்பி கட்டிட்டோம். கடைசி வரைக்கும் இந்த மண்ணு போக வரைக்கும் என் மனையை வச்சு காப்பாற்றி எல்லா கற்பனையும் சாம்பலாயிடுச்சு. ஒரே கற்பனை, கடைசி வரைக்கும் என் மனைவியாவது நான் சந்தோஷமாக வச்சுக்கலாமே அப்படிங்கிறதான். திரும்பி பார்த்தா வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. எத்தனையோ பேர் டைவேஸு அப்படி பண்ணிட்டு போகிறீங்க. கணவன் அடிக்க, மனைவி அடிக்க, என்னங்க மனைவி அடிக்க, என்னங்க லைஃப்பு. இவ்வளோ ஒற்றுமையாக இருந்த எங்களுக்கே கடைசியில் நாங்கள் 2 பேர் தான் மிச்சம். இப்படி சண்டை போட்டு நீங்களாம் என்ன ஆக போகிறீங்க? கடைசியில் எதுவுமே மிச்சம் இல்லைங்க. இருக்கிற ஒரே சந்தோஷம் மனைவி தான் ஆறுதல். அவளுக்கு நான் ஆறுதல். இரவும் பகல் பார்ப்பதில்லை. உழைப்பை தேடி பறவை மாதிரி எங்கேயோ பறக்கிறோம். உழைச்சி கிடச்சி காலையில் மனைவி தேடி வீட்டுக்கு போகிறோம். அவளுடைய நிழல் தான் எனக்கு இழப்பார்கள், என்னுடைய நிழல் தான் இழப்பார்கள். இதுதான் வாழ்க்கைங்க. சும்மா சண்டை சச்சரவு, அவன் சொன்னான் இவன் சொன்னான், கடிநாய் மாதிரி அவங்களோட சண்டை கட்ட இவங்களோட சண்டை கட்ட, இதில் எதுவுமே இல்லைங்க. லைஃப் வேஸ்ட்டுங்க. மனுஷன் நிம்மதியாக கிளம்பு மணி சந்தோஷம் வாழ்த்து போயிட்டு இருக்க வேண்டியதான். என் புள்ள வாப்பா, மனைவி வாப்பா, என் புள்ள வாப்பா, பையன் பாப்பா, மருமக வாப்பா, மருமகன் பாப்பான்னு ஒவ்வொரு கற்பனை தாங்காதுங்க. அது ஒரு நாள் சாம்பலா போயிடும். அந்த கற்பனை வேஸ்ட்டாகிடும். வளர்த்தது மட்டும்தான் நம்ம கடமை, ஆளாக்குறது மட்டும்தான் நம்ம கடமை. மானே தெரிந்து ஊட்டி உங்களை தோளில் சுமக்கலாம், கடைசியில் நம்மளை சுமக்க ஆளே இருக்காது. சரி, அவங்களா சந்தோஷமாக இருக்கட்டுமே. நம்ம சந்தோஷத்தில் மனைவி இருக்கிறேன், மனைவிக்கு நாம் இருக்கிறோம். கற்பனை மட்டும் கண்டு வாழவே வாழாதீங்க. சரிங்களா? 2 பேர் சேர்றீங்க, 2 பேர் வாழ்றீங்க. 50 ஆண்டுகள், இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும். ஆயிருக்கற்பனை வீரநடை ஓடுங்க. வெற்றி கற்பனை வேண்டாங்க. நம்மளுக்கு இறைவன் என்ன கொடுத்தாலும் கொண்டு போகணும், வச்சுப்போம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. வாழ்க்கையை வச்சு கலங்காதீங்க. கலங்கனே ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக வாழுங்க. நம்ம 2 பேர் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் இல்லாட்டி வாழலாங்க. ஓகே பாய். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு யாருமே தேவையில்லை, வாழலாங்க. சரிங்களா? பாய் ஷூ. குட் நைட்.